சீனிவாச டிராவல்ஸ்லேருந்து போக்ராவுடைய மிகவும் பிரசித்தி பெற்ற பொம்டிக்கோட் அப்படிங்கிற சிவன் சிலையை பார்க்குறோம். சிவன் சிலையை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இது வந்து ஃபேத்தா ஆறு. இது வந்து கீழே இருக்கிறது வந்து ஃபேத்தா ஆறு. இதுக்குள்ளே தான் வாராகி அம்மன் இருக்காங்க. அதை பார்த்துட்டு இப்போ இங்கே வந்திருக்கோம். இது பார்வதி அம்மன். இது வந்து இப்படி வந்து இது இப்போ இங்கேருந்து கீழேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 மீட்டர் உயரம். அங்கே அந்த சிவன் அமைஞ்சிருக்க பீடம் வந்து 57 அடி உயரம். 51 அடி உயரம். சிவனோட உயரம் வந்து 57 அடி. ஆக மொத்தம் 108 அடி உயரத்தில் அந்த பீடமும் சிவனோட சிலையும் அமைஞ்சிருக்கு. ஜனங்க பக்தர்கள் வந்து இங்கே வந்து சிவனை வந்து அங்கே பார்த்துட்டு வலம் வருவாங்க. இது போக்ரா, அது நேபாளத்தில் போக்ரா அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இது பார்க்குறதுக்கு எப்படின்னா, ஃபேத்தா ஆறு இமாச்சல பிரதேசத்தோட மனோரஞ்சம். இது இங்கே பார்க்குறதுக்கு பார்வையாக கிடைக்கிறது. கீழே வந்து போக்ரா கிராமம் போக்ரா நகர் அமைஞ்சிருக்கு. அங்கேருந்து 1500 மீட்டர் உயரம். இது வந்து இப்போ நான் கீழே உங்களுக்கு பார்வை வந்து காட்டுறேன். அது வந்து இந்த மலைக்கு கீழே அந்த கிராமம் இருக்குது, இந்த போக்ரா நகரம். இந்த மலைக்கு கீழே இப்போ அங்கேருந்து 1500 மீட்டர் உயரம் இந்த மலையில் வந்து இங்கே சிவன் சிலை அமைஞ்சிருக்கு. அங்கே பார்க்குற சிலை தான் பொம்டிக்கோட் அப்படிங்கிற இடம். ஃபேத்தா நதிக்கரையில் கீழே வந்து ஃபேத்தா ஆறு. அந்த சிவன் அமைஞ்சிருக்க அந்த அமர்ந்திருக்க அந்த பீடம் வந்து 51 அடி. சிவனுடைய உயரம் வந்து 57 அடி. மொத்தம் 108 அடி சிவன். இதை நீங்கள் அங்கே போய் சிவனை சுற்றி வருவாங்க எல்லோரும். இங்கே அந்த சிவனை சுற்றி வலம் வருவாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கிளைமேட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இது போக்ரால மிக பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலாத்தலம். இதை பார்க்குறதுக்காக நாங்கள் சீனிவாச டிராவல்ஸ்லேருந்து வந்திருக்கோம். அவங்க எங்கள் வாடிக்கையாளர்லாம் தரிசனம் பண்ண போயிருக்காங்க.